Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Fireless Cake ரெசிபி. பிரெட்டை யூஸ் பண்ணி ரொம்பவும் ஜூஸியான கேக்கை நாம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த கேக் செய்யறதுக்கு அதிகபட்சம் 5 நிமிஷம் இருந்தாலே போதும். அதுவும் அடுப்பு பக்கம் போகாம நம்ம செய்ய போறோம். நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற பொருளுங்களை வச்சு ரொம்பவும் சாஃப்ட்டான ஜூஸியான கேக் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை Subscribe பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க ஜூஸியான சாஃப்ட்டான கேக் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேக் செய்யறதுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர், 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் பிடிக்குமோ அந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறது ஆப்ஷனல் தான். நம்ம செய்கிற கேக் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக நான் ஃபுட் கலரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சுகர் சிரப் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது கேக்குக்கு தேவையான க்ரீமை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பாதாம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பால் ஆடை இருந்தால் கூட போதும். அதுவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த க்ரீமை மிக்ஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக பால், நெய் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். கண்டினியூஸாக நம்ம இந்த க்ரீமை மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாலே நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும். அடுத்தது கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 10 ஸ்லைஸ் ப்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ரெட் ஸ்லைசஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்க டம்ளர்ஸோ இல்லைனா குட்டி பவுல்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரெட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இது கட் பண்ணும்போது கரெக்டான ஷேப் கிடைக்கும். இல்லை கொஞ்சம் பழைய ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் கட் பண்ண முடியாது, அது உதிர ஆரம்பிச்சிடும். இதே மெத்தடில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஜாம் ப்ரெட்டை விட இதோட டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நம்ம கேக் செய்யறதுக்கு தேவையான சுகர் சிரப், க்ரீம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கேக்கை நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸை எடுத்துகிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து நம்ம வச்சுருக்க ஃபில்லிங்ஸை நல்லா கவர் பண்ணுற மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி எட்ஜஸையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸை இந்த சுகர் சிரப்பில் போட்டு லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கணும். டிப் பண்ணும்போது லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க போதும். ஏன்னா ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து சுகர் சிரப்பை ரொம்பவே அப்சர்வ் பண்ணும். ஸோ லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது டெசிகேட்டட் கோகோனட்டில் இந்த டிப் பண்ண ஸ்லைசஸை போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அதிக செலவில்லாமல் வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு ரொம்ப சுலபமாகவே இந்த கேக்கை நாம் இன்றைக்கி செஞ்சுட்டோம். சுகர் சிரப்பில் ப்ரெட் ஸ்லைசஸை போட்டுட்டு நம்ம அதை டிப் பண்ணி எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே அமைக்க எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப டைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கலர்ஃபுல்லான ரொம்பவும் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதுக்கு மேலே நான் சின்னதாக டேட்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்பவும் ஜூஸியான இன்ஸ்டன்ட் கேக் ரெடி. செஞ்ச உடனே தட்டு காலி ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த கேக் வந்து ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேக்கை இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இன்றைக்கி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் ப்ரெட்டை யூஸ் பண்ணி ரொம்பவும் ஜூஸியான கேக்கை நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த கேக் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.